இன்னைக்கு நம்ம ஒரு அதிசயமான கோயிலுக்கு போக போகிறோம். எல்லா கிரகமும் சூரியனை மட்டும் கும்பிடுற மாதிரி ஒரு நவக்கிரக சந்நிதியை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு அதிசயத்தை நேரில் பார்க்கணும்னா நீங்கள் வர வேண்டியது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருக்காட்டுப்பள்ளி அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோயிலுக்குத்தான். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 72வது தலமாக விளங்கும் இந்த ஆலயத்தின் பெயர் அக்னீஸ்வரம். இந்த கோயிலுக்கு ஏன் அக்னீஸ்வரம்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன்னா நெருப்பு கடவுளான அக்னி பகவானே நேரில் வந்து இங்கே சிவனை வழிபட்டாராம். அவர் உருவாக்கின அக்னி தீர்த்தம் இன்னைக்கும் அங்கே ஒரு கிணறு வடிவில் இருக்கு. அக்கினி மட்டுமில்லை, மகாவிஷ்ணு, பிரம்மா, சூரியன், பகீரதன் என பலரும் வழிபட்டு பேறு பெற்ற புண்ணிய பூமி இது. இங்கே இருக்கிற சிவன் அக்னீஸ்வரர் ஒரு சுயம்பு லிங்கம், அதாவது யாருமே செதுக்காம தானாவே பூமிக்குள்ளிருந்து உருவானவர். இவருக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகளை காண்பது பெரும் பாக்கியம். தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அழகமர் மங்கை என்ற திருநாமத்தோடு அம்பாள் தனிச்சந்நிதியில் அருள் புரிகிறார். இந்த கோயிலின் பிரகாரத்தை சுற்றி வரும்போது கோஷ்டமூர்த்தமாக யோக தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கலாம். பொதுவாக கோஷ்டத்தில் காணப்படும் லிங்கோத்பவர் இங்கு விநாயகர் சந்நிதிக்கு அருகில் தனிச்சந்நிதியாக அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பு. இந்த கோயில் பின்னாடி ஒரு சூப்பரான கதை இருக்கு. அந்த காலத்துல உறையூர ஒரு ராஜா ஆண்டு வந்தாரு. அவருக்கு 2 மனைவிங்க. ராஜா 2 பேருக்குமே செவ்வந்தி பூவை கொடுத்துருக்கிறாரு. சின்ன மனைவி அதை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் பெரிய மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? அதை கொண்டு போய் சிவனுக்கு போட்டாங்க. இதனால் ஒரு மண் மாறியில் சின்ன மனைவி இருந்த ஊரே அழிஞ்சு போச்சான். ஆனால் சிவபக்தி செஞ்ச பெரிய மனைவி இருந்த இந்த திருக்காட்டுப்பள்ளி மட்டும் எந்த சேதாரமும் இல்லாமல் தப்பிச்சிடுச்சு என்பது வரலாறு. முதலாம் ஆதித்த சோழன் திருப்பணி கண்ட இந்த கோயில் காலத்தால் பழமையானது. கல்யாணம் தள்ளி போகுதா? படிப்பில் கவனம் வரலையா? இல்லை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையா? எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து அக்னீஸ்வரர்கிட்ட மனசார உங்கள் குறைய சொல்லுங்கள். நீங்கள் நினச்சது நடந்ததும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி புது துணி சாத்தி உங்கள் நன்றியை சொல்லலாம். சோழர்கள் காலத்து கோயில் இது. அதிசயமான நவக்கிரக அமைப்பு, சுயம்புவாக தோன்றிய இறைவன், சரித்திர பெருமை என அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்ற திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரரை நீங்களும் ஒரு முறை தரிசித்து இறைவனின் பேரருளை பெற்றுச் செல்லுங்கள்.